ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ ஹேர் ப்ராப்ளம் தான். இதுக்காக ஒரு ஷாம்பூ ரெடி பண்ண போகிறோம் செம்பருத்தியை வச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போது நான் இந்த ஹேர் ஷாம்பூ பண்ணுறதுக்கு நான் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் செம்பருத்தி பூவையும் கருவேப்பிலையும் 2 நாளைக்கு முன்னாடியே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஹேர் ஃபாலிங்க்கும் டேண்ட்ரஃப்க்கும் நம்மக்கிட்ட இருக்க ஒரே சொல்யூஷன் செம்பருத்தி மட்டும்தான். இப்படிப்பட்ட செம்பருத்தியில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கனால கொலாஜன் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாகறதுக்கு உதவி செய்யுது. இப்போது முடி ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பவுடரோட தயிர் சேர்த்துக்கலாம். பொடுகு அதிகமாக உள்ளவங்க இந்த பவுடரோட மருதாணி இலையை சேர்த்துக்கலாம். ட்ரை ஹேராக உள்ளவங்க இந்த பவுடரோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை எல்லாமே பவுடர் ஆக்கிக்கலாம். ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பவுடரோட நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இளநிறை தான். இந்த இளநிறையை போக்குறதுக்கு நீங்கள் இந்த ஷாம்புவை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கூடவே உங்கள் முடி ரொம்ப கருமையான நிறமாகவும் இருக்கும், சில்கியாகவும் இருக்கும். இந்த பவுடரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். செம்பருத்தியில் நேச்சுரலாகவே SLS, அதாவது சோடியம் லாரல் சல்ஃபேட் இருக்கனால மற்ற ஷாம்பு மாதிரி இதை நம்ம அப்ளை பண்ணும்போதும் தலையில் நல்லா நுர வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.